இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை வந்து நான் எழுதின முதல் கதை 1988 பிரசுரித்தமானது. அதாவது அந்த கதை எழுதுனது வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் வச்சு தான் நான் அந்த கதை எழுதினேன். அப்போ அந்த என் வாழ்க்கையில் என்ன நடந்தது உங்களுக்கு சொல்லட்டுமா? இப்போ எனக்கு 68 வயசு. அப்போ எனக்கு 12 வயசு. நான் ராயலச்செருவு என்ற ஒரு ஊரில் இருந்தேன். நான் பசங்களோட விளையாட்டு இருக்கும்போது, டே 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 லாரி வருதுடா, இன்னைக்கு விஜயதசமி இல்லையா, லாரிக்காரங்க வந்து ஃப்ரீயாக நம்மளை ஏற்றிட்டு போய் ஒரு 5 நிமிஷம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் இங்கே இறக்கிடுவாங்க. அன்னப்பில் இல்லைடா, நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். டே, நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறதுக்குள்ளே அந்த லாரி போய்டும், வாடா, 5 நிமிஷம் தானே வாடான்ட்டு சொன்ன உடனே நான் லாரி ஏறிட்டேன். லாரி ஊருக்கு வெளியில் போயிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னா, திரும்பி வரும்போது லாரி பிரேக் டவுன் ஆகிப்போச்சு. அவ்வளோதான், 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் மெதுவாக வீட்டுக்கு வரேன். வீட்டாண்ட பெரிய கும்பல் இருக்குது. என்னை பார்த்தோன்னே அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள, என்ன பிரகாஷ் ராவ், போகும்போது வீட்டில் சொல்லிட்டு போகணும் இல்லையா, அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, எவ்வளோ நேரம் தேடினாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், நான் மெதுவாக வந்துக்கிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு குச்சி எடுத்தார் அடிக்கிறதுக்கு. ஆனால் எங்கள் அப்பா என்னை இது வரைக்கும் அடித்ததில்லை. ஒரு முறை தான் அடிச்சிருக்காரு. இன்றைக்கி அடிச்சிருந்தாருன்னா 2 முறை ஆயிருக்கும். அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து தடுத்துட்டாங்க. தயவுசெய்து அவனை அடிக்காதுங்க, தயவுசெய்து என்னை அடிக்காதுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணாப்புல. எங்கள் அப்பா கோவமாக அந்த குச்சி கீழே போட்டு போயிட்டார் அடுத்த ரூமுக்கு. எங்கள் அம்மா வந்து, என்னடா சாப்பிட்டியா? இல்லைம்மா. சரி உட்காரு. சாப்பாடு வச்சாங்க, சாப்பிட்டுட்டேன். கை கழுவுறதுக்கு எழுந்திரிச்சேங்க. எங்கள் அப்பா கீழே போட்டார் இல்லையா அந்த குச்சி, அது எடுத்துகிட்டு செம்ம சாத்துனாங்க. அப்புறம் எங்கள் அப்பா ஓடி வந்தார். என்ன, நான் அடிக்கும்போது வேணான்னு சொல்லிட்டேன், இப்போ என்னடான்னா நீ இவ்வளோ மோசமாக அடிக்கிறிய? ஆமாங்க, சொல்லாமல் போனால் எப்படி, எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணுன்ற ஞானம் வரணும், அதனால தான் அடித்தேன். அப்போ நான் அடிக்கும்போது ஏன் நீ தடுத்த? ஏங்க, அவன் பசியாக வந்திருக்கிறான், எந்த தாயும் பசியாக இருக்கிற குழந்தை அடிக்கிறதுக்கு ஒத்துக்காதேங்கன்னு சொல்லிச்சு. இந்த இன்சிடெண்ட்டு என் மனசுக்குள்ளே நல்லா பதிவாயிடுச்சு. என்னைக்காவது இது ஒரு கதையாக எழுதணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் திருச்சியில் அப்பாயின்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை ட்ரான்ஸ்ஃபரு. அங்கே வந்த பிறகு இந்த கதை எழுதுனா 2 பத்திரிக்காரங்களுக்கு அமிச்சா, 2 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஆந்திர பிரபா வந்து மினி ஸ்டோரி காம்படிஷன் வச்சாங்க. எப்போ? 1988. அதில் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. உண்மை, இது என்னால் மறக்கவே முடியாது. இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கதை அந்த இன்சிடெண்ட்டை வச்சு தான் கதை எழுதுனா. என்னென்னு எழுதுனா, ஒரு ஃபேமிலி, ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட், ஒரு பையன், சின்ன பையன், வைஜாக்லேருந்து திருச்சி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க. குழந்தை காணாமல் போயிடும், எல்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க. இவன் விளையாடிட்டே பக்கத்தெருவில் போயிடுவான். அதுக்கப்புறம் வந்தவுடனே அப்பா அடிக்கிறது வருது, அதுக்கப்புறம் அம்மா தடுக்கிறது, அதுக்கப்புறம் அம்மா என்ன அடித்த மாதிரி அடிக்கிறது, அப்புறம் எங்கள் அம்மா சொன்ன டைலாக் எல்லாம் சொல்கிறது, அதெல்லாம் வச்சுட்டா அப்படியே. இதுதாங்க தள்ளி மனசு கதை, தாயின் உள்ளம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இல்லையா, நான் உங்கள் நேரம் வீணாக்கினதுக்கு நான் உங்களுக்கு சாரி சொல்கிறேன். மீண்டும் அடுத்த கதையில் பார்க்கலாமா? பாய்.